Hi friends, இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்னைக்கு மணப்பெண் சமையல்ல பாத்தீங்கன்னா பேக்கரி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு வகையான முறுக்கு டைப் தான். அந்த முறுக்கை வந்து இந்த மிஷின்ல தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த முறுக்கோட நேம் என்னன்னா ஒத்தக்கண்ணு அரும்பு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு பிழிகிற மிஷின் தான் பார்த்துட்ருக்கோம். இதுதான் முறுக்கு பிழிகிற ட்ரம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளேட் போட்டிருக்காங்க. இந்த அச்சில் தான் நம்ம வந்து பிழிய போகிறோம். ஒத்தக்கண் அரும்பு முறுக்கை ஒரு பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 முறுக்கு வரும்னு சொல்கிறாங்க. கீழே இருக்க பிளேட் தான் பார்த்தீங்கன்னா முறுக்கை வந்து பிழிஞ்சு வச்சுருக்க போது அதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு பிழிகிற மிஷினோட ஸ்ட்ரக்சர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்கு வந்து எந்த மாதிரி பண்ணுறாங்க, எப்படிலாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இந்த மிஷின் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முறுக்கு செய்ய பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய எண்ணெய் நல்லா ஃப்ரெஷ்ஷான எண்ணெயை வந்து ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பெரிய கடாயை வச்சுருக்காங்க. அடுப்பும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. இதில் என்னதுன்னா லைனு அடுத்து பாயிண்ட் வைக்கணுமா? ஹைட்டு வந்து 13 அடுத்து இன்னர் டை வந்து 20 இருக்குது. அது கரெக்டாக தான் இருக்குது. பீச் 5.5, நம்பர் ஆஃப் ஸ்பைரல் 3.0. இந்த ஸ்பீட் நான் மாற்றணுன்னா 150. இங்கே 90 இருக்குது. அப்புறம் அவ்வளோதானே, முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு. இது சாதாரண பச்சை தண்ணி தானே? உப்பு கலந்துருக்கா? சூடா இருக்கா என்ன? இது தண்ணியில சேர்த்துவீங்களா? அதெல்லாம் பண்ணி சூடா இல்ல. சும்மா மிக்சிங்காக வச்சிருக்கேன். ரெண்டு மிக்சடா இருக்குல்லன்னா கருப்பு எள்ளு ஓமம் இருக்குல்லம்மா. அந்த கடை இப்போ இருக்கு. சரி போட்டு நாங்கள் உங்களுக்கு கூட வெயிட் பண்ண கடைசியில் அடிச்சு முடிச்சுட்டு எல்லாமே. மதுரை அரிசி மாவா? ஓகே ஓகே. உடச்சுக்கலாம். ஆனா அளவு சொல்லிடுங்க. இப்ப மதுரை அரிசி மாவுக்கு அடுத்தது அது எவ்வளவு வைக்க சேர்த்தீங்க? அது 10 கிராம். உடச்சுக்கல. இது 3 கிராம். அடுத்து என்ன சேர்த்தீங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஒத்தக்கண்ணு அரும்பு முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாதாரண ஒரு பச்சை தண்ணியில் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டாங்க. அப்புறமேட்டு சூடான எண்ணெயில் கொஞ்சமாக வந்து டால்டா சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அது அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா தேவையான அளவு மிளகாத்தூள்,
அப்புறம் எள்ளு ஓமம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மதுரையிலேருந்து ஸ்பெஷலாக வந்திருக்க பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. 10 கிலோ பச்சரிசி மாவுக்கு 2 கிலோ அளவுக்கு உடச்சக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறுக்குக்கான பதம். செஞ்சுட்டு உடனே ரெடி பண்ணிடுவீங்களாண்ணா? இது ஊரெல்லாம் வைக்கணும் அப்படின்னா கிடையாதுல்ல? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ட்ரம்குள்ளே போட்டுட்டாங்க. இதுதான் வந்து முறுக்கை வந்து நல்லா அழகாக பிழிஞ்சு தரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒத்தக்கண்ணு அரும்பு முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா மதுரையிலேருந்து வந்திருக்க பச்சரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மதுரையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பச்சரிசி மாவை. இந்த முறுக்கோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா முறுக்கு டேஸ்ட்டுக்கு கைப்பக்குவம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணது வந்து இதுக்கு நேம் என்னன்னா ஒத்தக்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த முறுக்கோட டேஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து நம்ம ஒரு முறுக்கு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது ஆறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. பட் ஆறதுக்கு முன்னாடி நல்லா கிறிஸ்பியா இருக்கு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கு. கைப்பக்குவம் இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பா இதுல கைப்பக்குவம் இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
நாக்கிலே அந்த டேஸ்ட் இருக்கும்.